வணக்கம். தமிழின மக்களவை மன்ற தலைவர் வி. வினோகரன் கதைக்கிறேன். 25ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. உண்மையிலே இந்த கர்மாந்தம் பிடிச்ச இந்த கூட்டங்களையும் இந்த பாராளுமன்றம் அனுப்பின கர்மாந்தம் பிடிச்ச ஜென்மங்களையும் பார்க்கும்போது மனம் ஏதோ எங்கட மனம்தான் தத்தளிக்கின்றது. எங்கட மக்கள் போய் ஏதோ அந்த சிங்கத்தின் கோயைக்கு ஆடம் விட்ட கதை மாதிரி ஒரு கதை மாதிரி ஆகி போச்சு எங்கட மக்களோட நிலைமை. அந்த அளவுக்கு எங்கள்ட மக்களோட தராரம் கெட்ட மாதிரி இருக்குது. அடே மக்களோட பிரச்சனையை போய் பாராளுமன்றத்தில் கதையங்களாண்டா தங்களோட பிரச்சனையை கதைக்கிறாங்களே, வாழ்வெட்டு போவார்கள். கண்டியிலே அடி பண்ணதும் குண்டியிலே அடி பண்ணதும் என்ற கதை மாதிரி. அது அது போக ஒரு பக்கம். அந்த கண்டி மைந்தன் சொல்ற தம்பி வந்து வெளிநாட்டில் இருக்கிற எந்த நாளில் இருக்கிறான்னு தெரியல. அவரை எங்க வன்னி மைந்தன் தான் இங்க சொல்றார்கள். ஆனா அவர் உண்மையா அவர் கண்டி மைந்தன். அவருக்கு பேர் வன்னி மைந்தன். அர்ஜுனா மாதிரி போராட்டம்டா என்னன்னு தெரியாது. ஆனால் தலைவருக்கு தான் வழிகாட்டியா இருந்த மாதிரி கதை மாதிரி. அந்த வகையில உறவுகளை உண்மையில உற்று நோக்கி பாருங்க. மக்களுக்காக மக்கள்கிட்ட பிரச்சனையை கதைக்க சொல்லிதான் இவை அனுப்பினது. ஆனால் இவை வந்து என்னடா தங்களோட காதல் பிரச்சனையும் கல்யாண பிரச்சனையும் எத்தனை காதலி வச்சிருந்தேன், எத்தனை பொம்பளை வச்சிருந்தேன், எங்க சீட்டு போட்டு கொடுத்தேன், எங்க சட்டை போட்டு கொடுத்தேன், ரெண்டா கதையை தான் இவை கதைக்கணும். இதுல பாருங்க அருவருப்பா இருக்கு, பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பொதுக்கூட்டத்துல, அதாவது அபிவிருத்தி பொதுக்கூட்டத்திலே அடிபடணும். தமிழனுக்கு வந்த சாபக்கேடுகள். சும்மாவே மக்களோட கதைக்க தெரியாத ஆக்களை பாராளுமன்றம் அனுப்பி இது மக்கள் படும் அவஸ்தை ஒரு பெரிய ஒரு அவஸ்தையா போச்சு. அந்த சிங்கத்திட்ட கோட்டுக்கு ஆடு கலந்து விட கதை மாதிரி ஆகி போச்சு. சரி, அது ஒரு புறம் இருக்கிறது. வெளிநாட்டில் ஒரு தம்பி இருக்கிறார், ஈழநிசான். அவர்கிட்ட பேர் ஈழநிசான். அவர் கடந்த காலத்தில் 2 தேர்தல் நடக்கையும் அங்கிருந்து கூவினவர் இங்க மக்களுக்கு அறகோல் கொடுத்தவர். அன்றகுமாரா திசாநாயக வாக்களிக்க சொல்லி எல்லாரும் நன்கு அறிந்தபடியும். ஆனால் கடல் தாண்டி அங்க போனா அங்க ஈழநிசான் பேர், ஈழ தேசத்தின் பேர். இங்கே கோத்தாவோடையும் மைந்தியோடையும் இங்கே கேட்கல சிங்க சின்னம் வச்சிருப்பின புறப்போ இல்லையா. நான் அங்கே போனோடனே வெளிநாடு போனோடனே ஒன்றில் மாவீட்ட படம் இருக்கும், இல்லைன்னா துயில் மில்ல படம் இருக்கும், இல்லைன்னா கார்த்திகா பூவின்ற படம் இருக்கும். எங்களோட மக்கள்கிட்ட இயல்பு நிலை அசௌகரியம். ஆனா உண்மையா பாடுபட்டவன் பலன் புற இல்லை. சுமந்தவன் கூலி பறையில சுமக்காதவன் தான் கூலி படுறான். அந்த அப்படி ஒரு கதை அப்படியும் கொண்டு போகும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த ஈழ நிசான் தம்பி அறகோல் கொடுத்து விட்டார் எங்களை மக்களுக்கு எல்லாம். அன்றகுமார் அந்த திசாநாயக வந்த உடனே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஏசி ரூம் கட்டித்தர போறாரு. ஆனால் வந்த உடனே அந்த நிம்மதியா சாப்பிட்டு எங்களை மக்கள் வடகிழக்குகளை தமிழ் மக்கள் அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் அங்கே ஏதோ வெயிலும் மழையும் பனியுமா குளிச்சு ஏதோ அந்த காசை அனுப்பி கொண்டு வந்ததுகள். அந்த அதுக்கும் ஆப்போச்சு விட்டார் அன்றகுமார் ஐயா. புலம்பெயர் தேசத்திலே இருந்து தமிழக விடுதலை புலிகள்ல இருந்து எந்த தொடர்பு இருந்தாலும் இங்க காசு அனுப்பக்கூடாது, பணம் அனுப்பக்கூடாது. இந்த முக்கிய நோக்கம் மக்களே. புலம்பெயர் தேசத்தின் உறவு அவ்வளவு அங்கு தடப்படுத்தணும். தடப்படுத்தினால் தமிழர்கள் அனைவரும் பேரினவாதம் பௌத்த தேசத்தின் கொத்தடிமையை ஆக்குறது தான் இதுல கட்டாய கொள்கை. அதை அன்றகுமார் ஐயா தெளிவா நெறிப்படுத்தினார். ஆனா முதல் வந்த கோத்தாவோ மைந்தியோ ரணில் ஐயாவோ இந்த திட்டத்தை கொன்றே இல்லை. ஆனால் அன்றகுமார் ஐயா தெளிவாய் நகர்த்தி இருக்கிறார் காய. அது எங்களுக்கு நன்கு அறிந்தபடியும். அடுத்ததாக இன்னும் ஒரு சம்பு பாராளுமன்றத்துக்கு சொல்லுது. தமிழ் தேசிய கூட்டமைப்போல இருந்த ஆக்களோட கைகோத்து நின்றுட்டு அந்த சொம்பு சொல்லுது, வடக்கையும் கிழக்கையும் நாங்கள் முதலமைச்சரா வந்தால் ஹிஸ்புல்லா ஐயா, வடக்கையும் கிழக்கையும் நாங்கள் முதலமைச்சரா வந்தால் வடக்கிலையும் கிழக்கிலையும் விடுதலை புலிகள் என்ற பேரையே சொல்ல விட மாட்டோம் ஐயா. ஜென்மத்திலேயும் பிறக்கிற குழந்தை கூட புலியின் பேர் தானே ஐயா சொல்லும். தமிழக விடுதலை புலிகள் வடிவா உச்சரிச்சு சொல்லி கொடுப்பார்கள். எத்தனை இடங்கள் பாருங்க, எத்தனை நாள்ல தடை பண்ணி வச்சிருக்கு. முதல் தடை பண்ண இந்தியாவிலே புலிக்கொடி தானே ஐயா தமிழ்நாட்டில் பிறக்குது. தமிழ்நாடுல இருந்து, கேரளாவில இருந்து, பெங்களூர்ல இருந்து, கர்நாடகால இருந்து பல இடத்துல புலிக்கொடி தான் ஐயா பிறக்குது. வெளிநாட்டுல பாருங்க, வெளிநாட்டுல வெள்ளக்காரன் கொண்டாடல, முழுக்க புலி சம்பந்தப்பட்டவன் தான் அங்க கொண்டாடுறான் புலிக்கொடி ஏந்தி. தெரிஞ்சு கொள்ளுங்க வடிவா. உங்களை அல்ப கதைகள் எல்லாத்தையும் விட்டு போட்டு வாய வடிவ இறுக்கி மூடிக்கொண்டுருங்க. கடந்த காலத்தை விட நிகழ்காலத்துல பிறக்கிற பிள்ளை கூட புலின்ற பேரை தான் வைக்க போறாங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் இப்படியான வார்த்தையில விட்டு போட்டு ஆக வேண்டிய பிரச்சனைகளை பாருங்க ஐயா.
உங்களை உங்களை மக்கள் நம்பித்தானே ஐயா வாக்களிச்சு பாராளுமன்றம் அனுப்பினது. நீங்கள் மக்கள்கிட்ட பிரச்சனையை கழிச்சு கொண்டு மக்களுக்குரிய அபிவிருத்தியை செய்வீங்கள், மக்களுக்குரிய நல்லது செய்வீங்கள். அங்க போனால் எத்தனை பொம்பளை வச்சிருந்தா, எத்தனை மாப்பிள்ளை வச்சிருந்தா, உங்களோட பிரச்சனையை கொண்டு உங்களை வீடு வழியா வையுங்க. முதல்ல உங்களை பாராளுமன்றம் அனுப்புறதுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு செருப்பால் அடிக்கணும். தெரிஞ்சு கொள்ளுங்க. வடிவா இதுல தெளிவான விடயத்தை மக்கள் இதுல பார்க்குற மக்கள், இதை பார்க்குற உறவுகள், எங்களை உறவுகள் வடிவா எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு லைக்கும் தேவையில்லை, கொமெண்டும் தேவையில்லை. நான் இதுல வருமானம் பெற ஆளும் இல்லை. எனக்கு இதுல நான் இதுவரைக்கும் வருமானம் பெறால் நான் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறேன். ஆனால் நான் இதுவரைக்கும் சேவையாளர் என்ற பேரும் வேண்டிய இறைவனுக்கு தெரிஞ்சா போதும் என்ற அடிப்படையில் நான் மக்களுக்கு சேவை செய்து பாருங்க. இந்த உயிர் பிரியும் வரைக்கும் அத்தனையா செய்வேன். பாராளுமன்றம் போனோம் இல்லை, பிரதேச சபை போனோம் இல்லை, மாகாண சபை போனோம் இல்லை, என்ற கொள்கை ஒன்றும் இல்லை. என்ற நோக்கம் அதுதான். நான் இல்லையென்றார் வாசலிலேயே ஒளி விளக்கா நின்றறிக்கணும். யார் இல்லையென்று வந்தாலும் எங்கேயாச்சும் நான் கதைச்சி பேசி ஒரு கிலோ அரிசி வைத்து பசிக்கு அரிசி வண்டி கொடுப்பேன் தன்னம்பிக்கை என்னுடைய இருக்கு ஐயா. நீங்கள் படித்த மனுஷன் மேல நடந்து கொள்ளுங்க ஐயா, நடக்க கற்றுக்கொள்ளுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் இப்ப நான் கூட கதைக்கலாம் ஐயா, வாக்கி வந்தபடி. நான் வரும் ஒரு 6ஆம் கிளாஸ் படித்த மொக்கதான். பாத்தீங்களா? இன்றைக்கும் யுத்த முடிவடைஞ்ச பிறகு இந்த தேசிய சின்னத்துக்குரிய யூனிபோத்தை போட்டு பயணிக்கிற இந்த வடக்கு கிழக்கில் பயணிக்கிற ஒரே அமைப்பின் தலைவர்னா நான் தானே ஐயா. அமைப்போ கட்சியோ கொம்பனான கொம்பா இருந்தாலும் நான் அஞ்சியும் பாழ மாட்டேன், கெஞ்சியும் பாழ மாட்டேன், சாவுக்கும் பயப்பட மாட்டேன். எந்த நேரம் சாவருதோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். படைச்சவனுக்கு தான் ஐயா தெரியும். நீங்கள் வலுக்கட்டாயமா என்ன எடுக்க வேண்டாம், அது முடியாது ஐயா. முதல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ளுங்க, நாகரிகமா நடந்து கொள்ளுங்க ஐயா. விளங்குத? வேண்டாத வார்த்தையில விட்டு இனக்கலவரமாக்காதீங்க, மதக்கலவரத்தை உருவாக்காதீங்க. அங்க அரலூசி அரைச்சினாக்கு ஒரு கொஞ்சம் பேர் சொம்பு தூக்கியல், கோடியா காசு. அந்த காசை ஏழைகளுக்கு இல்லாத ஆக்களை கொடுங்க ஐயா. இல்லாத ஆக்களை கொடுங்க. அந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகளே வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. இல்லாத மனுஷருக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு. அதுகள் சாப்பிட்டு போடும். இப்படியான தரதலைகளுக்கு அந்த பணங்களை அனுப்பி அதுகள் உல்லாச வாழ்க்கை, ஏசி ரூம், தங்கம், வைரம், வெள்ளி, மனத்தியாதுக்கு ஒரு பொம்பளை. எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுற காசுகளை அழிக்கிறீங்க? வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. நாளில் என்ன நடக்குன்னு தெரியாமங்களுக்கு ஐயா. உண்மையானவனுக்கு இந்த காலம் இல்லை, உலகம் இல்லை. கேடு கட்டவன் அவ்வளவு பேரையும் தான் பாராளுமன்றம் முடிச்சு அனுப்பி வச்சுக்கிறாங்க. அதுல சிலது ஒன்று இருக்கு. ஒன்றாதவருக்கு கிஸ்புல்லா வெண்ணதிரலேக மத்துடைக்காதே ஐயா. வழியா தெரிஞ்சு கொள்ளு. நீ ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறது முஸ்லிம்கார், இஸ்லாமியர் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறது தமிழர் கட்சியோட. ஒரு ஓட்சு விழா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஓட்சு விழா விட மாட்டேன். என்னால் நேற்றைக்கு நான் சில பாராளுமன்ற உறுப்பினர் மறக்கும் இந்த சம்பந்தமா அவங்களோட சம்பந்தமா நான் தொலைபேசியோட தொடர்பு கொண்டு அறிவிச்சேன். நான் இப்படியெல்லாம் பாத்தியால் இருக்காண்டு. இனியாவது நீங்கள் மனுஷருக்கு மக்களுக்கு சேவை செய்யுங்க, உங்களுக்கு சேவை செய்யாதீங்க. உங்களுக்கு சம்பாதிச்ச சொத்து காணும். நீங்கள் 3-4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டீங்க. பாவம் ஏழைகளை படுக்க பாயில்லா வாழ்தல், பல ஆயிரக்கணக்கான ஏழை அழியுதல். ஓகே, நன்றி.